முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ, இப்ப நான் நீங்க ரீசென்ட்டா பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் அடிக்கடி வீடியோ போடுறேன். என்னன்னா, மிராக்கிள்ஸ் வந்து குவிஞ்சிட்டே இருக்கு. ஒரு பக்கம் சண்முக கவசம், மூலமந்திரம், வேல்மாறல் புக்கு, திருப்புகழ் புக்கு, வேல்மாறல் தனியா அதாவது பாராயணம் பண்ணதுனால வந்தது. இது மாரி நிக்கவே மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வேக வேகமா போட்டு, அதெல்லாம் என்னோட லிஸ்ட்ட வந்து கம்மி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ, நீங்க தொடர்ந்து பாருங்க. இதுக்கப்புறம் ஷேர் பண்ற மிராக்கிள்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும். அம் அ எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நிஜமாவே சொல்றேன். முருகப்பெருமான் வந்து இந்த நியூ இயர்லேருந்து நமக்கு மூலமந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சடார்ன்னு எங்கிருந்து வந்ததுன்னே தெரியல எடுத்து குடுத்தாரு. அப்பா! அது என்ன சொல்றதுன்னே தெரியல. எதுவுமே வார்த்தைகளால சொல்ல முடியல. இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிரும். மூலமந்திரம் வந்து இப்ப இந்த 1 மாசம் படிச்ச எல்லாருமே, தொடர்ந்து இப்ப டெய்லி 108 தடவையாவது படிக்கிறாங்க. அதே பழக்கம் வந்து நீங்க அப்ப பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்டின்னாலும், இனிமேல் அது தயவு செய்து நீங்க வந்து டெய்லி அந்த 108 தடவைங்கிறது ஜஸ்ட் ஒரு 7, 8 நிமிஷம் தான் ஆகும். அது வந்து எப்படியாவது வந்து பண்ணிருங்க. நீங்க திருப்புகழ், வேல்மாறல் பாராயணம் என்ன பண்ணாலும் சரி, கூட இந்த ஒரு 8 நிமிஷம் எப்படியாவது வந்து எடுத்து நீங்க பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்டின்னா, அ நீங்க முருகப்பெருமான கிட்ட போய் பார்த்து உணர வைக்கக்கூடிய பதிவுகள், விஷயங்கள், புத்தகங்கள் இப்படி பல விஷயங்கள்ல இந்த ரியல் சாய் மிராக்கிள்ஸ் குடும்பம் இணைஞ்சு செயல்பட்டுருக்கு. நீங்க முன்னாடி வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. புத்தகங்கள் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. திருப்புகழ், வேல்மாறல் அப்படிங்கிற ரத்தினப்பேழை புக்கோட அதாவது திருப்புகழ் புத்தகம் வேற, ரத்தினப்பேழை புத்தகம் வந்து இப்ப நான் ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த ரத்தினங்கள் அப்படின்னு போட்டிருக்கேன்ல, அதான் கன்டென்ட். ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நெறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ சேனலுக்கு ஐ மீன் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும். இப்போ நான் வந்து எப்பவும் போல ஒவ்வொருத்தவங்களோட வாய்ஸ்லயும் நான் போடுறேன். ஓகே. சில விஷயங்கள் மட்டும் டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இங்க லக்ஷ்மிமா இருக்காங்களா? லக்ஷ்மிமாவ வந்து ஒரு லோட்டஸ்ல தாமரையில உட்காந்துருக்காங்களா? அந்த தாமரைய அவங்க கிட்டத்தட்ட அவங்க மடி மேலேயே இருக்க மாரியும், தாமரை மேல இருக்க மாரியும் ஒரு உருவம் சின்ன உருவம் உட்காந்துட்டு இருக்கா. அது எங்கேயோ பார்த்த மாரி இருக்கா? எனக்கும் இது பார்த்தோனே அப்படிதான் இருந்துச்சு. ஐயோ! இந்த இந்த மாரி உருவத்த எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே அப்படின்னு. இவ பாருங்க அடுத்த ஃபோட்டோ காட்டுறேன். ஸோ இதுதான் பாருங்க. இதே மாரி தான் தாமரையில இதே மாரி வேல் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. நீங்க ரிவர்ஸ்ல போய் திருப்பி பார்க்கறனா பார்த்துட்டு வாங்க. உண்மையாவே ரொம்ப ஒரு கியூட்டான விஷயம். நான் சிஸ்டர் கிட்ட கேட்டேன். ஆக்சுவலி என்ன சிஸ்டர் மூலமந்திரம் படிக்கிறீங்களா? அப்டின்னேன். ஆமா சிஸ்டர் அப்டின்னாங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ மூலமந்திரம் படிக்கிறவங்களுக்கு நெறைய இது மாரி ஏதோ ஒரு இடத்துல உணர்த்திட்டே இருக்காரா, அதனால வந்து நானாவே கேட்டேன். ஸோ அடுத்தது பாருங்க. ஸோ இவங்க வீட்ல சகோதரி வந்து அ அ தைப்பூசத்துக்கு 48 நாள் விரதம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜான்வரிலேருந்தே ரெகுலரா வந்து 108 தடவ அம் மூலமந்திரம் சொல்றாங்க. 6 நாள் ஐ திங்க் 6 நாள் தொடர்ந்து 108 தடவ எழுதியிருக்காங்க. மூலமந்திரத்த எழுதியிருக்காங்க. இவங்க வீட்ல நேரா முருகர் வச்சா, அவர் வந்து ஓவர் நைட்ல திரும்பி திரும்பி உட்காந்துக்கிறாரு அப்படிங்கிறது தான். அந்த வேலும் சரி, முருகரும் சரி திரும்பி திரும்பி உட்காந்துக்கிறாங்க. இது வந்து இப்போ நடக்குதுன்னா, நான் நான் எகைன் அவங்ககிட்ட கேட்டேன். மூலமந்திரம் படிக்கிறீங்களா? அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா சார் நான் 6 நாள் எழுதினேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீட்லயே தான் இதுவும். இந்த ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, அந்த திருநீர் அர்ச்சனை பண்ணா எப்படி இருக்கும்? வள்ளிமா, தெய்வானைம்மா, முருகப்பெருமான் 3 பேருக்கும் அர்ச்சனை பண்ணா, ஃபோட்டோல அர்ச்சனை பண்ணா எப்படி அந்த இடத்துல விழுந்திருக்கும்? அங்க பாருங்க. அவங்களுக்கு நேர் நேரா கீழ கீழ திருநீர் வந்து அப்பியர் ஆயிருக்கு. அதேமாரி அவங்களுக்கு முன்னாடி நிக்கிறார்ல ஒரு முருகர். ஐ திங்க் ஆண்டிக்குளத்தில நிக்கிறாருன்னு நெனைக்கிறேன். ஆமா. அவர் தல மேலயும் வந்து திருநீர் தெளிச்சிருக்கு. கீழலாம் திருநீர் தெளிச்சிருக்கு. அவங்க சொல்றாங்க, "அந்த பூஜை அறைக்கு நான் மட்டும் தான் போவேங்க. எங்க வீட்ல இதெல்லாம் பண்றதுக்கு கூட ஆள் இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அதிசயமா இருக்கு." அப்படின்னு. நானும் இது மாரி இந்த ஃபோட்டோஸ்ல வந்து சாய்பாபா ஃபோட்டோஸ்ல நெறைய அது மாரி பார்த்துருக்கேன். அதே மாரி நம்ம புத்தகத்தில நெறைய குங்குமம், விபூதிலாம் வந்து பார்த்துருக்கேன். இது கொஞ்சம் புதுசா இருந்தது. அ அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித மாரி அவர் வந்து அந்த காட்சி குடுக்குறாரு. ஹலோ சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். இது முருகனோட மூல மந்திரம் சக்ஸஸ் ஸ்டோரி இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன் சிஸ்டர். அதாவது எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன் இயராக ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இது வரைக்கும் கிடைக்கல. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தைப்பூசம் அன்றைக்கி நான் விரதம் இருந்து 108 டைம்ஸ் மூல மந்திரம் படித்தேன். அதுக்கப்புறம் தைப்பூசத்துலேருந்து சஷ்டி வரைக்கும் விடாமல் என் மனசுலேயே நான் அந்த மந்திரத்தை சேன் பண்ணிகிட்டே இருந்தேன் சிஸ்டர். ஆனால் கவுண்ட் பண்ணலை. கவுண்டர்ஸாக நான் சேன் பண்ணிகிட்டே இருந்தேன். முருகனோட நம்பிக்கை வச்சு நான் சேன் பண்ணேன் சிஸ்டர். ஏதாவது வேறு வேலை கிடைக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கானு. அதே மாதிரி தைப்பூசம் கழிச்சு ஒரு 2-3 டேஸ் கழிச்சு இன்டர்வியூ வந்துச்சு அவருக்கு. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணார், பாஸ் ஆகிட்டு இப்போது பிப்ரவரி 9ஆம் தேதி அவர் டியூட்டிக்கு ஜாயின் ஆயிருக்கார் சிஸ்டர். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக முருகன் நம்ப தான் கைவிட மாட்டார் சிஸ்டர். அது இதுதான் சாட்சி. ஸோ இந்த மந்திரத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்களுக்கு நன்றி நன்றி கோடான கோடி நன்றி சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். இதே மாரி சிமிலரா இன்னொரு சகோதரி வந்து எக்ஸாக்ட்லி சேம் சிச்சுவேஷன். மூலமந்திரம் படிக்கும்போது திடீர்னு ஜாப் ஆஃபர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஜாயின் பண்ணது எனக்கு டெக்ஸ்ட்ல போட்டிருந்தாங்க. அடுத்தது இன்னொரு வாய்ஸ் போடு.
ஒன்றும் இல்லைங்க சிஸ்டர். நம்ம அந்த 1 கோடி முறை இது ஜபம் பண்ணோம் இல்லைங்களா, மூல மந்திரம். அப்ப என்ன ஆச்சுங்கன்னா, எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு பாப்பா. அவ பேரு சிவன்யான்னு பேரு. யூகேஜி படிக்கிறா. அவளுக்கு பித்தப்பையில கல்லு 4 mm இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரே அழுக. அந்த சார் வந்துட்டு இவர்கிட்ட ரொம்ப கஷ்டம். குட்டி பிள்ளை, அதுக்கு சொல்லவும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. என்னடா முருகா இப்படி எல்லாம் பண்றீங்களே சாமி, நல்லபடியா ஆனந்த பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட பழனி விபூதி இருந்துச்சு. இவர் ஒரு தடவை போயிட்டு வந்தது. அதை மட்டும் எடுத்து கொடுத்து நான் வந்து அன்னைக்கு மூலமந்திரம் ஜபம் பண்ணும்போது திருநீர் வச்சுதான் எப்பயும் சொல்லுவேன், அந்த இது மேல, சக்கரத்து மேல. அதனால அதையும் எடுத்து கொடுத்து நல்லா போயிடுங்க, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை பண்ணும்போது, எங்க பாப்பா கல்யாண வயசுல இருக்கா, வரன் வந்துன்னு இருக்கு, நல்லபடியா அமையணுமேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பாப்பாவுக்கும் சேர்த்து வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ண சிஸ்டர். அந்த பாப்பாவுக்கு ஒரு 1 வீக்கோ ஒரு 1 வீக் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, நீங்க சொல்லவும் அதுக்கப்புறம் 2 days கழிச்சு தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். அதனால பிரார்த்தனை பண்ணதும் இப்ப டாக்டர் கிட்ட திருப்பி செக்அப்க்கு போயினாங்க. இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி 4 mm இருந்தது 2 mm கல்லு இதாயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் பண்ணணும், பிள்ளைக்கு அந்த பித்தப்பையை எடுத்துடணும், பொம்பளை பிள்ளை வேற, அதனால எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வேற அதுல. அதனால எப்படி இருக்கும், லைஃப் லாங் நம்ம அதை வச்சுதான் சரி பண்ணி தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க டாக்டர். அதனால ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. எல்லாம் அவங்க அப்பா ஒரு பக்கம் வேண்டிக்க, அவங்க அம்மா ஒரு பக்கம் வேண்டிக்க, அவங்க அத்தை இந்த பக்கம், நானு இவரு எல்லாரும் ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செக்அப் பண்ண போகும்போது 2 mm மாறிடுச்சு, ஆபரேஷன்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், நல்லபடியா ஆயிடும், மருந்து மாத்திரையிலே குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சிஸ்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. உங்ககிட்ட சொல்லும் போதே அப்படியே எனக்கு கூஸ்பம் ஆகுது, கண்ணெல்லாம் கலங்குது, அவ்வளோ ஒரு இது. அப்புறம் பாப்பாவுக்கும் வந்து எங்க வீட்டு பாப்பா பேர் கிருத்திகா. அவளுக்கும் 2 இடம் வந்திருக்கு, முடிகிற மாதிரி இருக்கு. பேச்சுவார்த்தை போயின்னு இருக்கு. எல்லாரும் எங்க பாப்பாக்காகவும் வேண்டிக்குவாங்க, நல்லபடியா திருமணம் முடியணும்னு ஆர்எஸ்எம் ஃபேமிலியில. ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். நான் இந்த மாதிரி இதுல எல்லாம் சேரணும்னு ரொம்ப ஆசை. அதனால இந்த தடவை உங்க கூட எல்லாம் சேர்ந்து ஜபம் பண்ணதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இந்த வாய்ப்பை கொடுத்த முருகனுக்கும் உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். நன்றி. முருகாசரணம். அதாவது இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, சில வாய்ஸ்லாம் கேட்கும்போது திரும்ப திரும்ப கண் கலங்கும். எனக்கு கண் கலங்குச்சு. அ அதாவது நம்ம எப்பேர்ப்பட்ட விஷயத்துல ஒண்ணா நம்மள சேர்த்து கூட்டு போறாரு பார்த்தீங்களா, முருகப்பெருமான். இன்னைக்கு இந்த சகோதரி அவங்க வீட்ல ஒரு அதிசயம் நடந்திருக்கு. நாளைக்கு நம்ம வீட்ல நடக்கும், நாளான்னைக்கு உங்க வீட்ல நடக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்ன டைம்ல வந்து வேணுமோ, அப்ப வந்து இந்த விஷயங்கள் வேலை செய்யும். அதுவரைக்கும் நம்ம வந்து இதெல்லாம் பேங்க்ல நீங்க காசு டெபாசிட் பண்ற மாரி தான். முருகப்பெருமானோட அருள் வந்து டெபாசிட் பண்ணிட்டே இருக்கும்போது, வேணுங்கும்போது நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த ஒரு நம்பிக்கை விட்றாதீங்க. ஏன்னா சில பேர் கமெண்ட்ஸ்ல வந்து ம் அ அக்கேஷனலி தான் சில பேர் வந்து சொல்றீங்க, இது மாரி எனக்கு ஒரு அதிசயம் நடக்கல அப்படின்னு. ஒண்ணே ஒண்ணு மட்டும் யோசிச்சு பாத்துங்க. இன்னைக்கு தூங்கி நாளைக்கு காலையில எந்திரிக்கிறோம் அப்படின்னா, கடவுள் நமக்கு இன்னொரு நாள குடுத்துருக்காரு. அது ஒரு அதிசயம் தான். ரோட்ல போறோம், வெளிய போறோம், ஆனா பத்திரமா வீட்டுக்கு திரும்பி வர்றோம் அப்படின்னா, அது ஒரு அதிசயம் தான். நம்ம கண்ணுக்கு தெரியாம நமக்கு எத்தன வேள சோறு கடவுள் போட்டிருப்பாரு, எத்தன இடத்துல நம்மள காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பாரு, எத்தன இடத்துல நம்ம அவமானப்படுறதுலருந்து நம்மள பாதுகாத்திருப்பாரு, நமக்கு தெரியாது. அத்தனையும் தெரிஞ்சுக்குரிய அறிவாளிகள் கிடையாது. நம்ம கடவுள்னா கடவுள் தான், மனிதன்னா சாதாரண மனிதன் தான். அதனால வந்து உங்களுக்கான நேரம் வரும்போது, கடவுள் வந்து கண்டிப்பா அந்த அற்புதங்கள உங்களுக்கு என்ன வேணுமோ அவரு அவரு செய்வாரு. இப்ப ஆல்ரெடி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு ஒரு நல்லதுக்காக தான் அப்படிங்கிறது மட்டும் நீங்க வந்து பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணிட்டு, அந்த நம்பிக்கைய மட்டும் விடாம இருங்க. முருகாசரணம். ஹலோ வனிதா சிஸ்டர். நீங்கள் இப்போ சொல்கிற இதே 3 மந்திரம் எனக்கு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே மிகப்பெரிய ஒரு அதிசயம் செஞ்சது. அந்த டைமில் நான் வந்து குழந்த உண்டாயிருந்தேன். 5th மந்த் ஸ்கேன் எடுக்கும்பொழுது டாக்டர் வந்து குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது கிட்னியில். 9th மந்த் ஸ்கேன் பார்க்கும்பொழுது சரியாயிடும், ஆட்டோமேட்டிக்காக சரியாகணும், சரியாகலைன்னா குழந்தை பிறந்த பிறகு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. அந்த டைமில் நான் மொபைல் பார்த்துட்டு இருக்கும்பொழுது இதே 3 மந்திரம் என் கண்ணில் யூடியூப்பில் பட்டது. அது எப்படி என்னன்னு எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. இப்போ நான் அந்த மந்திரத்தை வந்து டெய்லி 21 டைம்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன். கடவுளே இந்த ப்ராப்ளத்தை முழுக்க அந்த ப்ராப்ளத்தை எப்படியாவது எனக்கு இது பண்ணி நல்லபடியாக ஆக்கிடணும், என் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், அது உங்கள் கையில் தான் இருக்குன்னு வேண்டிகிட்டு இருந்தேன். அந்த மந்திரத்தை சொல்லி 9th மந்த் ஸ்கேன் எடுக்கும்பொழுது முருகர் எனக்கு அற்புதம் நடத்தினாங்க. அந்த ப்ராப்ளமே காணாமல் போச்சு. நல்லபடியாக குழந்தை பிறந்து என் பிள்ளை இப்போ நல்லா இருக்காங்க. அது அந்த மூல மந்திரம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. ஆனால் கடவுள் அது உங்கள் மூலியமாகவே உங்கள் மூலியமாக மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியணும்னு வச்சுருக்காங்க. இந்த டைம் நீங்கள் எல்லாரும் இந்த மூல மந்திரம் படிக்க சொல்லும் பொழுது நானும் எனக்கு டைம் டெய்லி கண்டினியூஸாக படிக்கும் போது எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் நைட்டு நான் படுக்கும் போது ஃபோனில் உங்களோட அந்த ஆடியோ வீடியோ போட்டுட்டு நானும் கையில் ஒரு மாலையை வச்சு 108 உள்ள அந்த மாலையை வச்சு சொல்லிட்டே அப்படி படுத்திருந்தேன். திடீர்னு கண் அசந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் எந்த இடத்துல சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது என்னோடய ஃபிங்கர் வந்து எங்கே ஒரு இடத்துல நிற்கும் போது அந்த மாலை வந்து அப்படி அந்த மணி வந்து அப்படி துடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் திடுக்குன்னு முழிச்சிட்டேன். திருப்பி எழுந்திரிச்சு நான் பார்த்துட்டு நமக்கு தான் அப்படி தோணுது போல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி படுத்துட்டேன். திருப்பி அதே மாதிரி பண்ணும்பொழுது திருப்பி அந்த உங்களோட ஆடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. நானும் மாலை சொல்லிட்டு இருக்கேன். திருப்பியும் ஒரு டைமில் என் ஃபிங்கர் இருக்கிற அதே ஒரு இடத்துல மாலை திருப்பி துடிக்க ஆரம்பிச்சது. முருகர் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. ரொம்ப சக்தி வாய்ந்தது சிஸ்டர் இந்த மந்திரம். எல்லாருக்கும் சொல்லுங்கள்.
கண்டிப்பாக கடவுள் இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக நடத்தி தருவாங்க. அக்கா வணக்கம்க்கா. ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட சொல்லி அதை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. நான் சொல்றேன்க்கா. அவங்க வந்து ஒரு திருப்பூர் புக், ஒரு வேல்மாரல் புக்கும் ஆர்டர் போட்டிருந்தாங்கக்கா. அப்போ வந்து அவங்க வந்து புக் வந்து 1 வீக் ஆச்சு அவங்களுக்கு வீட்டுக்கு போகவே இல்ல. அப்போ வந்து அவங்க வந்து முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டாங்களாமா. எனக்கு வந்து உன்னோட உகந்த நாள்ல ஏதாச்சும் எனக்கு அந்த புக் வந்து கையில கிடைக்கணும் முருகா. அப்புறம் உனக்கு எனக்கும் தெரியாம ஏதாவது எனக்கு ஒரு இது நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டாங்களாக்கா. அவங்க வேண்டிட்டு அவங்க மூலமந்திரம் படிச்சுட்டு இருந்திருக்காங்கக்கா அவங்க. உட்காந்து மூலமந்திரம் படிச்சுட்டு இருக்கும் மோஸ்ட்லி அவங்க செகண்ட் ஃப்ளோர்ல குடியிருக்காங்களாமா. அப்போ வந்து கொரியர் வந்துச்சுன்னா அவங்க கீழ இருந்து தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்களா, இதை பண்ணுவாங்களாமா. அப்போ அவங்க மூலமந்திரம் படிச்சுட்டு இருக்காங்க. எப்பவுமே அவங்க வந்து 2 மணி நேரம் உட்காந்து மந்திரம் படிப்பாங்களாம்க்கா. அவங்க பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அவங்க உட்காந்து 2 மணி நேரம் விளக்கு பொருத்தி வச்சு உட்காந்து மந்திரம் படிப்பாங்களாமா. அப்போ வந்து அவங்க வந்து அப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணனேவும் எப்பவுமே எந்திரிக்காம 2 மணி நேரம் உட்காந்து மந்திரம் படிப்பாங்க அவங்க. அப்ப அன்னைக்கு வந்து பொருத்தி வச்சுட்டு கதவுல அடைச்சிட்டு உட்காந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 50 வாட்டி சொல்லிருப்பாங்களா மூல மந்திரம். அப்ப அவங்க வீட்டு காலிங் மேல யாரோ அடிச்சிருக்காங்க. என்ன காலிங் மேல அடிக்கிறாங்க இப்ப இந்த டயத்துல அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க வந்து கதவை ஓப்பன் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து ஃபுல்லா நீ ஓப்பன் பண்ணலாமா, இந்த கேப் வெளியே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா வாங்க நல்லா பட்டை போட்டிருந்தாங்களாமா. பட்டை போட்டு கருப்பா இருந்தாராமா. கொடுத்துட்டு கடவுளன்னு வெளியில போயிட்டாராமா அவர். போனோடனே இவங்க நம்ம என்னடா கொரியர் போட்டிருந்தோம் சொல்லிட்டு அவங்க வாங்கி பார்த்துருக்காங்க. அவங்க புக் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமை தேங்க்ஸ் முருகா, நான் வந்து உனக்கு உகந்த நாள் எனக்கு புக் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. சந்தோஷப்பட்டு சரி நம்ம போய் கிச்சன்ல போய் வைக்கலாம், கிச்சன்ல போய் வச்சு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பன் பண்ண போயிட்டு ஓப்பன் பண்ண போயிருக்காங்க. கிச்சனுக்குள்ள போயிட்டு வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி இது ரொம்ப லைட் வெளிச்சம் பிரகாசமா இருந்த மாதிரி இருந்திருக்கு அவங்களுக்கு. என்ன இப்படி ஒரு வெளிச்சம் நமக்கு தெரியுதே சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க வீட்டுல அவங்க கேஸ் ஆஃப் பண்ணாம இருந்திருக்காங்க. அடுப்பு எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அவங்களுக்கு ஒரே அழுக வந்துருச்சு. ஏன்னா எப்பயுமே அவங்க 2 மணி நேரம் உட்காந்து மந்திரம் படிக்கிறவங்க. இன்னைக்கும் அந்த மாதிரி உட்காந்து அவங்க படிச்சுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க இதனால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பக்கத்துல வந்து ஏதாவது இருந்து தீ பிடிச்சிருக்கும். தீ பிடிச்சு கண்டிப்பா நாங்க செகண்ட் ஃப்ளோர்ல அந்த வாடகை வீட்டுல வர இருக்கும். கண்டிப்பா ஏதாவது ஆயிருக்கும் எங்க வீட்டுல. ஆனா நான் படிச்சு 50 தான் படிச்ச மூலம் வந்து அதுங்களும் எனக்கு கொரியர் வந்துச்சு. அது எப்போ கீழே தான் கூப்பிடுவாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க. வந்து நான் அந்த கிச்சனுக்குள்ள கொண்டு போனேன்னா எனக்கு வந்து அந்த அடுப்பை அந்த பிரகாசத்து மூலம் பார்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். என்ன வந்து முருகர் வந்து என்ன வந்து ஒரு இதா ஃபர்ஸ்ட் இவ்வளவு இருக்க மோஸ்ட்ல நான் ஒரு ஆள் ஏன் உயிரை காப்பாத்தணும்னு முருகன் நினைச்சிருக்காரு அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழுதாங்கக்கா. நான் வந்து ஏன்னா நான் அவர்கிட்ட கேட்டது வந்து உனக்கு உகந்த நாள்ல எனக்கு அந்த புக்கு கிடைக்கணும் முருகா. அப்புறம் உனக்கு எனக்கு இருக்கும் நான் தெரியற மாதிரி ஏதாவது எனக்கு நடக்கணும் முருகா அப்படின்னு நான் சொன்னேன். வேற யாரும் அங்க இல்ல, நானும் முருகர் மட்டும் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அந்த மூல மந்திரத்துக்கு ஏதோ பவர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ஏன்னா நான் வந்து மூல மந்திரத்தை அவ்வளவா நம்பல, அதுதான் உண்மை. நான் மூல மந்திரத்தை அவ்வளவு நம்பல. அவங்க வந்து நான் சொன்னேன் முருகா நீ வந்து எனக்கு வந்து அந்த வீடியோ வந்துச்சுன்னா நான் டவுன்லோட் பண்ணி பாக்குறேன். அனிதாக்கா அந்த பாராயணம் பண்ண 108 பாராயணம் பண்ண வீடியோ வந்து நான் டவுன்லோட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா. ஆனா யூடியூப்ல அந்த வீடியோ எனக்கு என்னமோ தெரியல வரவே இல்ல. அப்புறம் படிக்க வேணா நீ நினைக்கிற போல முருகா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க வந்து எனக்கு அவங்க சென்னை, அவங்க நான் கோயம்புத்தூர். அவங்க அந்த புக் ஆர்டர் போட்டது மூலம் என் நம்பர் எடுத்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க இப்படி படிங்க, கண்டிப்பா படிங்க, மூல மந்திரம் நீங்க படிங்க, உங்களுக்கு லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து நான் கேட்ட கேள்விக்கு முருகன் அவங்க மூலம் ஆன்சர் பண்ணாரோ அப்படின்னு எனக்கும் ரொம்ப இதா இருந்துச்சுங்கக்கா. கண்டிப்பா அந்த மூல மந்திரத்துக்கு ரொம்ப பவர் இருக்குங்கக்கா. ரொம்ப அழுது இதை வந்து அனிதா கிட்ட நீங்க சொல்லிருங்க அப்படின்னு சொன்னாங்கக்கா. அதுவும் நான் இதை சொல்றோம் அவங்க வந்து என்கிட்ட சொல்லி அவங்க கிட்ட சொல்றதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இனிமேல் மூல மந்திரம் சொல்லலாம்னு இருக்கேன்க்கா. அதாவது சகோதரி வந்து கேஸை ஆஃப் பண்ணாம வந்து போய் மூலமந்திரம் படிக்கலாம்னு உட்காந்துட்டாங்க. அதுவரைக்கும் அவங்களோட செயல் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே தெய்வ செயல் தான். அந்த டைம்ல புக் வரணும்னு இருக்கு. வள்ளிமா வந்து அவங்க கையில வரணும்னு இருக்கு. தேடி வந்து அவங்க கதவ தட்டி வீட்ல குடுக்கணும்னு இருக்கு. அதுக்கப்புறம் எதேர்ச்சியா இவங்க நேரா கிச்சன் போகணும்னு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்து அவங்களுக்கு வந்து அவங்க என்ன வேண்டுனாங்களோ அத புரிய வச்சுட்டாரு. அவ்வளோதான். மேபி அவருடைய திருவிளையாடல் கூட இருக்கலாம். அதே மாரி அதே ஒரு அனுபவத்த வச்சு இன்னொரு சகோதரிக்கும் வந்து பெருசா ஆர்வம் இல்லாதவங்களையும் வந்து உள்ள எடுத்து போட்டிருக்காரு பாருங்க. அதாவது என்னன்னா, சில மந்திரங்கள் அதெல்லாம் நம்ம வாயிலிருந்து வரணும் அப்படின்னா, நம்ம அது நம்மளுக்கு சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு அதுக்கும் ஒரு குடுப்பினை வேணும். ஸோ நம்ம எல்லோருக்கும் அந்த குடுப்பினைய முருகப்பெருமான் குடுத்துருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அ அட்லீஸ்ட் வந்து டெய்லி எல்லாம் கூட சொல்ல முடியாது அப்படிங்கிற மாரி செவ்வாய்க்கிழமையிலயோ அல்லது சஷ்டி கிருத்திகை அன்னைக்கு மட்டுமாவது நீங்க சொன்னா பரவால்ல. என்னோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் இது. இத ஒவ்வொரு விஷயங்களும் பாருங்க. இன்னும் 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 நிக்கல. இன்னும் போடுறேன் பாருங்க. கேளுங்க. சிஸ்டர் ஜனவரி 30th எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் சிஸ்டர். நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். தூக்கத்தில் வந்து 2 வேல் வந்து கீழ் நோக்கி இறங்கி வர மாதிரி என் கனவுல வந்தது சிஸ்டர். அது வந்தது, அது அது பிறகே கூடயே வந்து ஒரு வேலும் அது பின்னாடி ஒரு மயில் நிற்கிற மாதிரி அதுவும் எனக்கு தெரிஞ்சுது சிஸ்டர். சரி நான் ஒன்றா அப்பப்போ சொல்லிட்டு இருக்கேன் வேணாம் அப்படின்னு இருந்துட்டேன். பார்த்தா இன்னைக்கு காலையில் 4th February வெனஸ்டே மார்னிங் அரௌண்டு 5:30 சிஸ்டர். நான் தூங்கலை, தூக்கத்துல இருந்து உணர்ந்துட்டு ஜஸ்ட் சும்மா கண்ணு மூடி படுத்துட்டு இருக்கேன். ஒரு உதடு வந்து பேசுற மாதிரி, லிப்ஸ் அப்படியே இதுவாகுது பேசுற மாதிரி. எனக்கு புரியல, என்னன்னு புரியல, என்னது இதுன்னு அப்படியே கண்ணு முடியாத அப்படியே லிசன் பண்ணிட்டு விட்டுட்டேன். அது முடிஞ்ச உடனே சிஸ்டர் என் பேரு சிஸ்டர் அப்படியே என்னை ஒருத்தர் கூப்பிட்ட மாதிரியே அப்படியே நான் கேட்டேன். என்னை கூப்பிட்ட மாதிரியில கூப்பிட்டதுதான். என் பேர் அப்படியே கூப்பிட்டுட்டு அது முடிஞ்ச உடனே அடுத்தது முருகரை பார்த்தேன் சிஸ்டர். அப்படியே எனக்கு அப்படியே ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல இதெல்லாம். இதெல்லாம் நிஜமாவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குடுப்பினை தான். முருகப்பெருமான் வந்து வாய் திறந்து பேசி உங்க பேர சொல்றது அப்படிங்கிறது. எனக்கெல்லாம் இது மாரி வந்துச்சு அப்படின்னா, மறுபடியும் 1 மாசத்துக்கு நான் தூங்கவே மாட்டேன் எக்ஸைட்மெண்ட்ல. ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலி. ஸோ இது வந்து சகோதரி மூலமந்திரம் சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் நடந்திருக்கு.
இந்த எக்ஸாமில் வந்துட்டு இதுலேயும் 70 மார்க் தான் வந்துச்சு. நான் வந்து முருகன்ட்ட போய் சண்டை போடுறேன். அதில் தான் 5 மார்க் வச்சுட்டேன். இதுலயாவது மார்க் வரும்னு பார்த்தா இதுலேயும் அதே 70 மார்க் வந்திருக்கு. என் டீச்சர் கனவே அவ்வளவுதானா? நான் வேறு ஏதாவது எக்ஸாமுக்கு தான் படிக்கணுமா? வேறு ஏதாவது வேலைக்கு தான் நான் போகணுமா முருகான்ட்டு நான் கோயில்ல போய் அவ்வளோ அழுதுட்டு வந்தேன். நீங்க வந்து அப்பதான் வந்து மூல மந்திரம் படிக்க சொன்னீங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. படிச்ச 3வது நாள் நான் படிக்கிறேன். அன்னைக்கு பிரதோஷம். மூல மந்திரம் நான் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம தான் நான் படிச்சேன். 3 நாள் பிரதோஷம். சாயந்தரம் அபிஷேகத்துக்கு போய் சாமிகிட்டயும் போய் வேண்டிக்கிறேன் சிவன்கிட்ட. என்ன சாமி இந்த வருஷமும் எனக்கு இப்படி போயிடுச்சு சாமி. என்னால வேலைக்கு போக முடியாதா? ஏஜ் 40 ஆயிட்டு. என் டீச்சர் கனவு அவ்வளவுதானா? என்ன சாமின்னு வேண்டிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எப்போதுமே நான் ஒரு கோச்சிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி தான் படிச்சேன். அங்கேருந்து ஏதாவது ஒரு நியூஸ்னா டீச்சர் சம்மந்தமா ஏதாவது நியூஸ்னா எனக்கு உடனே மெசேஜ் அனுப்பிடுவாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு மெசேஜ் வருது. அதில் என்னன்னா, அந்த மாரி எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நீங்க 40% எடுத்தாலே மார்க் பாஸு அப்படின்னு சொல்லி, எனக்கு வந்து 70 மார்க் வந்தது. 40% 60 எடுத்தாலே பாஸு. எனக்கு நம்பவே முடியல. 10 வருஷமா நம்ம 80லாம் நான் எடுத்திருக்கேன். 80 எடுத்திருக்கேன், 70, 72 எடுத்திருக்கேன், 75 எடுத்திருக்கேன். எவ்வளவோ எடுத்திருக்கேன். ஆனா அப்பலாம் பாஸே வரல. அப்பலாம் 90 மார்க் பாஸு. 10 வருஷமா எனக்கு பாஸே ஆகல. இந்த தடவ ஜஸ்ட் 70 தான். ஸோ இதுலயும் 70 வருதுன்னு அவ்வளோ 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 எழுதிட்டு இருந்தேன். பார்த்தா 40% 60 எடுத்தா பாஸ்ன்னு வருது. நான் 70 மார்க்கு முருகா நான் பாஸ் முருகா நான் பாஸ் முருகா. இனிமே நான் தேர்வு எழுதி நான் டீச்சர் ஆயிடுவேனா முருகா. என் கனவு நிஜமாக போகுதுன்னு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். மூல மந்திரம் படிச்ச 3வது நாளே இவ்வளோ பெரிய மிராக்கிள் பண்ணுவார் நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த அனௌன்ஸ் பண்ண ஒரு பேர் என்ன தெரியுங்களா சிஸ்டர்? சுப்பிரமணியன் சிஸ்டர். டெய்லி நானு சாமி கிட்ட, முருகன் கிட்ட கந்த சஷ்டி கவசம் படிச்சாலும் சரி, கந்த குரு கவசம் படிச்சாலும் சரி, ஏதாவது ஒரு பாட்டு பாடிட்டு தான் நான் பூஜையை முடிப்பேன். அப்படி முடிக்கும்போது டெய்லி எனக்கு சுப்பிரமணிய சுவாமிநாதன் எனக்கு ரொம்ப ஒரு பாட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி பாடுவேன். கோயிலுக்கு போனாலும் அந்த பாட்டை தான் பாடுவேன். உண்மையிலே இந்த சுப்பிரமணியனே வந்து எனக்கு வந்து மார்க் போட்டு எனக்கு வந்து பாஸ்ன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. 10 வருஷமா நான் அந்த டெட் எக்ஸாம் எழுதினேன் சிஸ்டர். நம்ப மாட்டீங்க. 10 வருஷமா நான் எழுதிட்டு இருக்கேன். ஆனா உங்க மூல மந்திரத்தை நான் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம தான் நான் மூல மந்திரம் நீங்க சொன்ன கோடி முறை ஜெபிக்கணுங்கிற அந்த ஒரு லட்சியத்தை தவிர நான் எதுவுமே சொல்லி நான் மூல மந்திரம் படிக்கல. மூல மந்திரத்தை மனசார படிச்ச சிஸ்டர். அவ்வளவுதான் சிஸ்டர். நிஜமா வந்து முருகன் வந்து இவ்வளவு பெரிய மிராக்கள பண்ணியிருக்காரு சிஸ்டர். 10 வருஷமா நான் பட்ட அவமானங்கள் என் புருஷன் எவ்வளவு கேவலப்படுத்தியிருப்பாரு. என் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் என்னை எவ்வளவு தெரியுமா சிஸ்டர் அவமானப்படுத்துறாங்க. எனக்கே அவமானம் இருந்துச்சு சிஸ்டர். அவருக்கு நான் என்றைக்குமே நன்றி விசுவாசத்தோட இருப்பேன். உங்களுக்கும் முருகன் உங்களுக்கு நான் நன்றி சொல்லலைன்னா நான் மனுஷியே கிடையாது. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. முருகன் நான் மன்னிக்கவே மாட்டான் உங்களுக்கு நன்றி சொல்லலைன்னா. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். என் நன்றியை நீங்க ஏத்துக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அப்பா முருகா அப்படின்னு இருந்தது எனக்கு இத கேட்கும்போது, இன்னும் என்னெல்லாம்ப்பா வச்சிருக்க? அப்படின்னு எங்கெங்க கண்ணுக்கு தெரியாம இன்னும் என்னென்ன விஷயங்கள் நடத்திட்டு இருக்க? அப்படிங்கிற மாரி இருந்தது. அம் இதுதான் நம்ம ஒண்ணா சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணும்போது, முருகப்பெருமான உணர்த்தி பண்ணும்போது அதுக்கான பவர் இதுதான். மூலமந்திரத்தின் பவர் இதுதான். ஸோ இதுக்கு மேல நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்பல. ஸோ அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.